தாவேகா கட்சி தலைவர் விஜய், அவருடைய மனைவி சங்கீதா ஆகியோருடைய விவாகரத்து பிரச்சனை மிகப்பெரிய பூதாகாரமாக வெடித்து அது ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் இப்போது போய்கொண்டிருக்கிறது. ஒரு நடிகருடைய, ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வாழ்க்கைய, அவர்களுக்கு பின்னால என்னென்ன நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் இதற்கு உள்ளால இருக்கு. ஆனா இதே நேரத்தில் ஒரு திரை பிம்பமாக, நட்சத்திரமாக, லட்சோப லட்சம் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதுங்கிறத தாண்டி பொது வாழ்க்கையில வரக்கூடியவர் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறாரே, ஏன் அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒன்று திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இதுல இருக்கிறது. இதுல 2026 தேர்தல் விறுவிறுப்பாக நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனையினுடைய பின்னணியில இருக்கக்கூடிய நபர்கள் யாரு, உண்மையிலே அவருடைய மனைவியே இதை விரும்புறாரா, அவர்களே இந்த விஷயங்களை வெளியிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழும்பி இருக்கிறது. இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், இன்னும் அவரை கொண்டாடக்கூடியவர்கள், 2026 அவர்தான் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? இதுல இந்த கட்சி சோபிக்குமா, இல்லை என்று சொன்னால் இந்த சோதனையில வீழுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கிறது. பார்த்தோம் காணொலி. விஜய் அவர்களை ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறத தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு ஒரு திரை நட்சத்திரமாக வளர்ந்து ஒரு மலைக்கத்தக்கக்கூடிய அளவில் வளர்ந்திருக்கிறார். அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை, இந்த திரையில அவர் உயர்ந்து வந்தது எல்லாமே நமக்கு தெரியும். அவர் கடினமாக உழைத்து அவருக்கு பின்னால இருந்து நிறைய பேர் வேலை செஞ்சு தான் இப்படி ஒரு லெவலுக்கு அவரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது, பல்வேறு திட்டமிடுதல்கள், இதெல்லாமே இருக்கு. இருந்த போதிலும் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக தன்னை முன்னிலைப்படுத்தி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில தான் இந்த வழக்கு மிகப்பெரிய பூதமாக நின்று கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இவருடைய கூட்டங்களில் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அசம்பாவிதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50 நபர் அளவிற்கு இவருடைய கூட்டங்கள்ல வந்ததுனால இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து இவருடைய அஜாக்கிரதை, இவர் கவனிக்காம விடுறது, இப்படி பல்வேறு விஷயங்கள், குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்படுகிறது. இப்போ இந்த குடும்பத்திலேயே இவர் தன்னுடைய மனைவியை பார்க்கல, தன்னுடைய மனைவிக்கு நிறைய நெருக்கடிகளை, துன்பங்களை, அச்சுறுத்தல்களை கொடுத்தாரு, பிள்ளைகளை பார்க்கல, தகப்பனை பார்க்கல, இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது. ஏன் நம்ம இதை பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பு. இதுல இருந்து தான் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன், இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் மலிந்து போய்விட்டது, இதுக்கெல்லாம் மாற்றாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவர் என்ன பேசுகிறார், அவருடைய செயல்பாடுகள் என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இதில் தான் இந்த விஷயங்கள்லாம் இப்போது சிக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் சாதாரண ஒரு நடிகராக இருந்தால் ஒரு 2 நாள் பேசிட்டு நம்ம கடந்து போயிடும். ஆனால் இதை கடந்து போக முடியாது. ஏன் கடந்து போக முடியாதுன்னு சொன்னால், மக்களை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய சூழல்களை பற்றி, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தெரியாதவர் எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவார்? நாளைக்கே ஒருவேளை மக்கள் இவர் தாண்டா சரியான சாய்ஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நாளைக்கு என்ன செய்வார்? பாஜக கையில் மொத்தமாக கொண்டு அடகு வைப்பாரா? யாராவது நடத்துங்க, நான் பனையூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா? அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்பி இருக்குல்ல. இந்த கேள்வியினுடைய மையத்திலிருந்து தான் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய குடும்பத்துல இருந்து தான் இந்த அனுபவங்கள், விஷயங்கள் எல்லாமே வரும். வாழ்க்கையில எப்படி நடக்கிறது, வெளியில எப்படி நடக்கிறது, எல்லாமே வீட்டிலேருந்து ஒரு அனுபவமாக வரும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 வருடத்திற்கு முன்னாலே இந்த பிரச்சனை கிளம்பிருச்சு. அதுலேருந்து தனியாகத்தான் அவருடைய மனைவி, பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது. என்ன, ஒரே வீட்டில் மாடியில் மனைவி, கீழே இவர் இருந்திருக்கிறாரு. மாடியில் மனைவியும் பிள்ளைகளும் இருந்திருக்கிறாங்க. பேசிக்கொள்ள மாட்டாங்க, மேனேஜர் மூலமாக மாறி மாறி பேசிக்கொள்வாங்க. பொதுவாக மேனேஜர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட இந்த திரைப்பட விஷயங்களை பார்க்குறதுக்கு தான் வச்சுருப்பார். இவர் இந்த குடும்பத்தில் ஏதாவது பேசணும் கொள்ளணும்னா அதுக்கு மேனேஜரை வச்சுருக்கிறார் போல் இருக்கு.
எல்லாமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ இவருடைய மனைவி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, 2021 இவருக்கும் இன்னொரு நடிகைக்கும் தொடர்பு இருக்கிறது, திருமணத்தை மீறிய பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சு வந்து அவர்கிட்ட பேசினேன். பேசின பிறகு அவர் வந்து சரி அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இந்த கதை வந்து தொடர்ந்து இது ஒரு தொடர்கதை அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்தது. மறுபடியும் கண்டிக்கும் போது தான் எங்களுக்குள்ளால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் துன்புறுத்தப்பட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த சங்கீதா அவங்களே விஜயினுடைய ஒரு தீவிரமான ரசிகை. ஒரு ரசிகையாக இருந்து தான் விஜய் அவர்களை திருமணம் செய்து கொண்டாங்க. அன்னைக்கு வந்து அப்போ தான் புகழினுடைய உச்சத்துக்கு அவர் ஏறி வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ சங்கீதா அவர்களை பொறுத்தளவில் அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக வசதி படைத்த குடும்பம், இலங்கை தமிழர் இப்படிங்கிற விஷயங்களுடைய பின்னணியிலேருந்து அவங்க வந்து இங்கிலாந்துலேருந்து வந்து இவரை வந்து திருமணம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தன்னுடைய கணவனை பற்றி ஒரு ஒரு அன்போடு இருக்கும்போது இப்படிப்பட்ட பாதிப்புகள் உருவாகும்போது கணவன் இந்த மாதிரி இல்லை, வேறு பெண்களோடு அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும்போது ஒரு மனைவியினால் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் இதை எதையுமே சட்டை பண்ணவில்லை. நான் என் பாட்டுக்கு நடப்பேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, பல குடும்பங்களில் வந்து மனைவியோட வந்து கணவனுக்கு பிரச்சனை இருக்கும், 2 பேருக்கும் பொருந்தி போகாது. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து எப்போவுமே வந்து பெற்றோர்கள்ட்ட இருப்பாங்க. தகப்பன்கிட்ட வந்து அன்பு பாராட்டுவாங்க. மனைவி பிரச்சனையாக இருந்தால் தாயிடத்தில் போய் இது பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படி எந்த கதையும் இல்லை. இவர் தனிப்பட்ட வாழ்க்கை, இவருடைய வாழ்க்கை. இவர் நடிகைக்கு திருமணம்னு சொன்னால் இந்த நடிகையோட வந்து ஃப்ளைட் ஏறி போகிறது, இல்லைன்னு சொன்னால் எங்கேயாவது வெளிநாடுகளில் வந்து திரைப்பட விழாக்கள்னு சொன்னால் நடிகையோட போகிறது, இந்த மாதிரியான வேலைகளில் தான் இவர் ஈடுபட்டிருந்தார். இன்னொன்று, அவங்க எனக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில், அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த நடிகையோடு புகைப்படங்களை எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் வந்து இது மிகப்பெரிய அவமானமாக இருந்தது, மிகப்பெரிய வருத்தத்தை வேதனையை வந்து உருவாக்குச்சு. இன்னொன்று, கோடான கோடி ரூபாய் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ மனைவியோட கையில் ரூபா கொடுக்கணும், ரூபா கொடுத்து அந்த செலவுகளை எல்லாம் பார்க்கக்கூடிய அளவில் வீட்டினுடைய தேவைகளை, பிள்ளைகளுடைய தேவைகளை கவனிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அதுக்கே இவர் வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க தனியாக போயிருக்கிறாங்க. தனியாக போய் இந்த பிள்ளைகளோட வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த பிள்ளைகள் வந்து வளர்ந்து ஒரு விவரம் தெரியக்கூடிய அளவில் 20-22 வயதிற்கு மேலே வந்து வளர்ந்து வந்துச்சுட்டாங்க. ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. அப்போ அவங்களுக்கும் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் வந்து விஜய் அவர்களை பின்தொடரக்கூடிய சஞ்சய் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் சின்ன இது மீடியாக்கள் வந்து பூதாகரமாக உருவாக்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்துக்கு வந்த பிறகு நிச்சயமாக பெண்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு உருவாகி இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. இயல்பாகவே விஜய் அவர்களுக்கு பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு பேருண்டு. அவரை வந்து ரொம்பவும் நேசிக்கிறாங்க. ஒரு திரைப்படம் மூலமாக அந்த இது வந்ததுன்னா கூட, திரைப்படங்களுடைய நடிப்பை பார்த்து வந்ததுன்னா கூட, இன்றைக்கு தமிழகத்தில் வந்து பெண்களால் அதிகமான பேர் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த எலெக்ஷனில் நிற்கும்போது அவருக்கு வந்து நம்ம ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க. இனி இந்த நபர்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு எழும்பியிருக்கிறது. இதில் தான் இந்த ஜென்சி கிட்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் பேசக்கூடியது நமக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் அக்காளாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்டால் மனைவிகளாக இருப்போம். அப்போது விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் அது தவறு கிடையாது. விஜய் அவர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அது வந்து சட்டை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்தான் முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷன் வந்து கிளம்பி வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஆபத்தானது. அதாவது தானும் போய் சாக்கடையில் விழுந்துட்டு தன் கூட வரக்கூடியவர்களையும் சாக்கடையில் கொண்டு விழக்கூடிய வகையில் அந்த வேலைகளை தான் விஜய் அவர்கள் செய்துட்ருக்கிறாரோ அப்படிங்கிறது நமக்கு தோணுது. என்னன்னு சொன்னால், வரக்கூடிய தலைமுறைகள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி,
இந்தியாவில் ஆரம்பிக்கக்கூடிய, தமிழகத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அரசியல் அறிவை ஊட்டக்கூடிய வேலையை வந்து செய்வாங்க. அது வந்து வலதுசாரி சிந்தனையாக இருக்கலாம், இல்லைன்னா இடதுசாரி சிந்தனையாக இருக்கலாம். அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர்களுடைய சித்தாந்தம் என்ன, அந்த சித்தாந்தத்தை இந்த தொண்டர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய, தன்னுடைய கட்சியில் இருக்கவங்களுக்கு அதை வந்து பயிற்றுவிக்கக்கூடிய வேலையை வந்து செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி இந்த கூட்டம் வந்து நகரும். ஆனால் விஜயோட இருக்கக்கூடிய கூட்டம் வந்து அப்படிப்பட்ட கூட்டம் இல்லை. வாய்ப்பு இருந்தால் மரங்களில் ஏறுறது, பில்டிங்கில் ஏறுறது, இந்த விஷயங்களை தான் விஜய் வந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, இதை ஊக்குவித்து கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் இவர் இதை ரசிக்கிறார், ஒரு பெரும் கூட்டம் வாரதை ரசிக்கிறார். இதை தாண்டி ஒரு விமர்சனபூர்வமாக நம்மளை நோக்கி வரக்கூடிய இந்த இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தணும், ஒரு நல்ல அரசியல் மாற்றத்திற்கான வேலையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருப்பதாக நமக்கு வந்து தெரியலை. அதுலேருந்து தான் நமக்கு இந்த கேள்விகள்லாம் நமக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு நன்னடத்தையோ இல்லைன்னு சொன்னால் ஒரு அரசியல் விழிப்புணர்வையோ தன்னுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களையோ தொடர்ந்து பேசி கொண்டு வந்தால் நமக்கு இது ஒரு பொருட்டாக வந்து தெரியாது, இல்லைன்னா இதை கடந்து போவாங்க. ஏன்னா மனுஷன் வந்து யார் கூட வாழணும், யார் கூட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் முடிவு பண்ணக்கூடியது, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இப்போது சங்கீதா அவர்கள் சொல்கிறாங்க, நான் வந்து பலமுறை வந்து அவரோட வழக்கறிஞரை வச்சு நாங்கள் பேசி பார்த்தாச்சு, இந்த விவகாரத்தை வந்து சுமூகமாக முடிக்கிறதுக்கு பேசி பார்த்தாச்சு, பிரிகிறதுக்காக பேசி பார்த்தோம், அதில் வந்து எதுவுமே உடன்படலை. அந்த நேரத்தில் தான் நான் வந்து இந்த வழக்கை வந்து தொடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிச்சயமாக இது ஒரு மனக்குமுறலோட ஒரு என்னை வந்து இந்த அளவுக்கு ஒரு எரிச்சல் மூட்டக்கூடிய வகையில், என்னை துன்புறுத்தக்கூடிய வகையில் செய்கிறதுனால நான் பழி வாங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு சங்கீதா அவர்கள் போயிட்டாங்களோ அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா இவ்வளவு தூரம் ஒருத்தரை வந்து நம்பி தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து அவருக்கு கூட வந்து காலம் பூரா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னையும் பார்க்காமல் தன்னுடைய பிள்ளைகளையும் பார்க்காமல் அடித்து துரத்தப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு அவங்க இருந்துட்டுருக்குறாங்க. அப்போது அந்த வெஞ்சினம் எல்லாம் இப்போது எழுந்து இவரை பழிவாங்கக்கூடிய அளவில் இவர் வந்து நிற்கிறாரோ அப்படிங்கிறது நமக்கு தோணுகிறது. அதுவும் இந்த காலகட்டம் 2026 காலகட்டத்தில் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த வழக்கை வந்து தொடுத்திருக்காங்கன்னு சொன்னால் அதில் முக்கியமான ஒரு விஷயமும் முக்கியமான ஒரு இலக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அவ்வளவு தூரம் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்புலேருந்து தான் இந்த கொந்தளிப்பான ஒரு மனநிலைக்கு வந்து இதை வந்து செஞ்சுருக்கிறாங்களோ அப்படிங்கிறது நமக்கு தோணுது. நிச்சயமாக விஜய் அவர்கள் நினச்சிருந்தா ஏற்கனவே வந்து இதை பேசி முடித்து விட்டுருக்கலாம். ஆனால் எந்த ஈகோ அவரை வந்து இதை செய்ய விடாமல் தடுத்தது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. அது அவருடைய வாழ்க்கை அப்படின்னா கூட ஏன் வந்து விஜய் அவர்கள் இதை சுமூகமாக முடிப்பதற்கு முன்வரவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ மனைவி கூட இல்லை, தன்னுடைய பிள்ளைகள் வந்து தன்னோட இல்லை, அப்பா அம்மா தன்னோட இல்லை, இவர் தனிமையில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்பல. இதில் தான் இவர் வந்து வேற ஒரு மன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரோ. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலை, வேறு மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடும். அதை நான் வந்து இங்கே வந்து தெரிந்தே வேணுமென்னே நான் வந்து பயன்படுத்தலை. என்னென்னா கரூர் சம்பவம் நமக்கு பார்த்தா தெரியும். அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அந்த கரூர் சம்பவம் நடக்கிற போது மக்கள் மயங்கி விழுகிற போது கீழேருந்து ஆதவர்ஜுனா மேலே வந்து சொல்கிறாரு, தண்ணீர் பாட்டிலை எடுத்து வீசி கொடுக்குறாரு. மறுபடியும் அங்கேருந்து சத்தம் கேட்குது, கூக்குரல் கேட்குது, அலறாங்க. மறுபடியும் திரும்பி அவர் அந்த பக்கம் பார்த்து நின்று பேசிட்டு நிற்கிறாரு. இது என்ன மனநிலை? இந்த மனநிலையை தான் நான் பார்க்குறேன். இந்த மனநிலையை அவருடைய மனைவியிட்டையும் அப்படி தானே காட்டியிருப்பார். இவ்வளோ மக்கள் செத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் நிச்சயமாக தெரியும். அவசரமாக அரை மணி நேரத்தில் திருச்சி விமான நிலையத்துக்கு போய் சேர்றாரு. அங்கே பத்திரிகையாளர்கள் நிற்கிறாங்க, துரத்துறாங்க. சார் பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. 30 பேர் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, பதிலும் இல்லை, அதற்கான ஒரு வருத்தப்படுதல் எதுவுமே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறான்னு சொன்னால் இந்த மனநிலையை நம்ம இதோட பொருத்தி பார்க்கலாம். இங்கே வெளியில் மிகப்பெரிய ஒரு ஸ்டார்,
மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டார். அதற்கு கதை வசனம் எழுதி நீங்கள் உருவாக்குனா போதும், அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் வந்து கரூர் சம்பவம். இந்த கரூர் சம்பவம் நடந்து இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பொது வெளியில் ஒரு வருத்தம் தெரிவிக்கலை. ஒருவேளை நானும் வந்து தெரியாத்தனமாக இதுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருப்பேன், என்னுடைய கட்சியும் வந்து இதுக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட பேசலை. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஏன் என் மீது பழி சுமத்துனீங்க அப்படிங்கிறது தான் கேட்குறீங்க. ஒரு சாமானியனாக, ஒரு சாதாரண மனுஷனாக அவனுக்கு என்ன பார்வை இருக்கும் உங்கள் மீது? ஏன்னா எல்லாமே படக்காட்சியாக இருக்கிறது. இதை மறுபடியும் மறுபடியும் மூடி முழுகக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி தான் எழுகிறது. நீங்கள் வந்து இந்த அரசியல் கட்சி நடத்துவதற்கு, மக்களை வழி நடத்துவதற்கு, நாளைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் இந்த ஆட்சியை நடத்துவதற்கு தகுதியான நபரா அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லேருந்து, இந்த சம்பவங்கள்லேருந்து நமக்கு கேட்க தோன்றுகிறது. அதானே பார்ப்போம் நாங்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து இப்போ எலெக்ஷன் சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் வீடு வீடாக, தெரு தெருவாக, ஒவ்வொரு மாவட்டமாக போய் பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களோட பெரிய தலைவர்கள், சீனியர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவரோட இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் எல்லாருமே போய் அவர்களுடைய கூட்டங்களை வந்து போடுறாங்க. உங்களுக்கு என்ன சிக்கல்? அதுவும் வந்து நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் இன்னும் பம்பரமாக சுழன்று மக்களை சந்திக்கணும், மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கணும், கிராமமாக போகணும். நான் வரமாட்டேன், எலெக்ஷன் முடிஞ்சு முதல்வர் ஆன பிறகு கிராமமாக வருவேன். அதுக்கு என்ன சாக்கு போக்கு? திமுக நெருக்கடியை கொடுக்கிறது, கரூர்லேருந்தே நெருக்கடியை கொடுக்கிறது. அதுக்கு வேற பிஆர்ஓ வேலை பார்க்குறாங்க. இதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேசி ஏஜென்ட் வேலை பார்க்குறாங்க, ரூபா கொடுத்து. இதற்கும் திமுகவை திட்டுங்கன்னு சொல்லி பல்வேறு வேலைகளை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் இந்த விஷயங்களை வந்து பண்ணுறீங்க. கூச்ச நாச்ச எதுவும் இல்லாமல் இந்த வேலையை செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் யார், யாருடைய கையாள், யாருக்காக வேலை செய்கிறீங்க? சுய நினைவோட தான் இந்த களத்தில், அரசியல் களத்தில் இறங்கி இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழும்பி இருக்கிறது. உங்களுடைய மனைவி விஜய் மீது, உங்கள் மீது தொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கையும் நம்ம இந்த கோணத்தில் தான் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் வேற கிடையாது. அதை நியாயமான முறையில் நீங்கள் தீர்த்திருக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துருக்கணும். அந்த விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் பண்ணலை. பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது நமக்கு தொடர்ந்து பேசுவதற்கு. தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.